السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறந்து வஃபாத்தாகிய ஒரு தினத்தில், ஒரு மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஹிஜ்ரி 1447 ரபியுனில் அவ்வல் மாதத்தின் பிறை 14 நாங்கள் இருக்கின்றோம். 15 அடைந்து விட்டோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்தினருக்கு இறுதி நபியாக அனுப்பியிருக்கின்றான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வேறு எந்த நபியும் வரப்போவது கிடையாது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தியிருப்பதை போன்று வேறு எந்த நபியையும் ரசூலையும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியது கிடையாது. இறுதியாக அனுப்பினாலும் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியிருக்கின்றான். அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதுத்துவம், இறுதி நபித்துவத்தை யார் புறக்கணிக்கின்றாரோ, அந்த நபி அல்லாத வேறு யாரையாவது ஒருவர் நபியாக வருவார் என்ற கொள்கையில், சிந்தனையில் இருப்பாரோ, இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சோதனையிலும் ஆழ்த்தியிருக்கின்றான். நான் ஆரம்பத்தில் ஓதி அந்த ஆயத்தில் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, இந்த ஆயத்தை ஒருவர் குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய ஒரு காரி, நல்ல குரல் வளம் படைத்த ஒருவர், அவர் ஓதும் பொழுது இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்ற இடத்தில் அலா அலியின் நபி என்று ஓதினார். அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியாக வாதிடக்கூடிய ஒருவராக இருந்திருக்கலாம். யமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், மக்கள் ஒரு இடத்தில் கூட்டமாக இருப்பதை நான் கண்டேன். அந்த இடத்தில் சென்று பார்த்தால் இந்த மனிதர் குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர் இந்த ஆயத்தை இப்படி புரட்டி ஓதின உடனே அல்லாஹு தஆலா அவருடைய வாயை ஊமையாக ஆக்கிவிட்டான், அவருடைய கண்ணை குருடாக ஆக்கினான், அவருடைய காதை செவிடாக ஆக்கினான், அவரை ஒரு சப்பானியாக மாற்றினான். அவருடைய உடம்பெல்லாம் வெண்குஷ்டமும் கருங்குஷ்டமும் பிடித்திருந்தது. உடனே அதே இடத்தில் அல்லாஹ் அவரை அவ்வளோ பெரிய ஒரு சோதனைக்குள் ஆக்கிவிட்டான். அந்த நபியின் மீது ஒரு விளையாட்டை, ஒரு விளையாட்டாக அல்லது போலியான ஒரு வாதத்தை வைத்ததனால்
கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் ஒரு சிறந்த மனிதனாக, அந்த நபி பேசினாலே அது வஹ்யுடைய பேச்சாக, அந்த நபியுடைய நடை உடை பாவனை அனைத்தையும் முழு உம்மத்துக்கும் உரிய ஒரு வழிகாட்டுதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே இந்த நபிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த நபிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். ஆகவே ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலையை அசைத்து சுஜூது செய்யுமாறு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். ஆனால் தான் அப்படியான ஒரு செயல் செய்வதாக, ஸலவாத் சொல்வதாக, ஸலவாத் சொல்வதை போன்று சுஜூது செய்வதாக அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. மாற்றமாக இந்த நபிக்கு ஸலவாத் சொல்லும் விடயத்தில் அல்லாஹ் தான் அந்த ஸலவாத்தை சொல்வதாகவும் மலக்குமார்களும் சொல்கின்றார்கள். ஆகவே ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அந்த ஸலவாத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா உத்தரவிடுகின்றார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஸலவாத் சொல்வதில் இந்த இடத்திலே தானும் ஒரு செயல் செய்வதாக சொல்லி இருக்கின்றார். ஆனால் அல்லாஹு தஆலா ஸலவாத் சொல்கின்றான் என்றால் அர்த்தம் வேறு, மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கின்றார்கள் என்றால் அர்த்தம் வேறு. மனிதர்கள் ஸலவாத் சொல்வது என்பது அதற்கு ஒரு முறை இருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஸலவாத் சொல்கின்றான் என்றால் எங்களை போன்று ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்று அல்லாஹ் சொல்வதோ ஓதுவதோ கிடையாது. மாற்றமாக அல்லாஹு தஆலா அவனுடைய விசேஷமான ரஹ்மத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பொழிகின்றான். மலக்குமார்கள் ஸலவாத் சொல்வது என்பது நபிக்கு இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள், பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். அதையும் உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். மனிதர்களாகிய நாங்கள் நபிக்கு இஸ்திக்ஃபார் செய்ய முடியாது, நாங்கள் பாவம் செய்பவர்கள். ஆனால் மலக்குமார்களோ பாவம் செய்யாத, அல்லாஹுடைய உத்தரவை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் நபி மலக்குமார்களுடைய இஸ்திக்ஃபார் என்பது அவர்கள் நபிக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்ற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கின்றார்கள். வேறு சில உலமாக்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய அந்தஸ்து உயர பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்றும் சொல்கின்றார்கள். அதுபோன்றுதான் மனிதர்கள் ஸலவாத்து சொல்வது என்பது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை யா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் நீ உயர்த்தி விடு, மகாமே மஹ்மூத் என்று அந்த புகழப்படக்கூடிய இடத்தை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா ஒரே ஒரு நல்ல சிறந்த நெருக்கமான அடியாருக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றான். ஆகவே அந்த மகாமே மஹ்மூத் என்ற அந்த இடம் அது எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிவிடு என்று பிரார்த்தனை செய்வது நபி மீது சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்துக்குரிய அர்த்தமாக இருக்கின்றது. அதுபோன்றுதான் ஸலவாத்து என்பது நபியை யா அல்லாஹ் நீ அந்தஸ்தை உயர்த்தி விடு, அவர்களின் மீது நீ ரஹ்மத் செய்து விடு, கியாமத்துடைய நாளையிலே கண்ணியப்படுத்தி விடு என்ற இந்த அர்த்தத்தை எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்றது. எனவேதான் அப்படியான ஒரு சிறந்த ஒரு அமல் தான் ஸலவாத் என்று சொல்வது. இந்த ஸலவாத்தை உலமாக்கள்
மனிதர்களின் மீது ஆயுளில் ஒரு தடவை நபியின் மீது ஸலவாத்து சொல்வது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை என்று சொல்கின்றார்கள். வாழ்நாளிலே அவன் ஒரு தடவையாவது நபி மீது ஸலவாத்து சொல்லி இருக்க வேண்டும். இன்னும் சில உலமாக்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எல்லாம் முஹம்மத் என்ற பெயர் உச்சரிக்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் நபி மீது ஸலவாத்து சொல்வது கட்டாய கடமை என்று சொல்கின்றார்கள். எங்களுக்கு தெரிந்த ஹதீஸ் தான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தோன்றி மிம்பர் படிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறும் பொழுது 3 விடுத்தங்கள் ஆமீன் என்று சொல்கின்றார்கள். காரணம் கேட்டவுடன் சொன்னார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு முன்னால் தோன்றி 3 பதுவாக்கள் செய்தார்கள், அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். முதலாவது, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக. நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன். பெற்றோர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ ஒருவர் அடைந்திருந்தும் அவர்களின் மூலமாக சுவனத்தை யார் அடையவில்லையோ அந்த மனிதனுக்கும் நாசம் உண்டாவதாக என்று பதுவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவது தான், யாரிடத்தில் எனது பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டு நான் நினைவூட்டப்பட்டு என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய அதற்கும் நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் மீது, இந்த உம்மத்தின் மீது, இந்த உலகத்தில் மாத்திரம் இரக்கம் வைத்தவர்கள் அல்ல, கியாமத்துடைய நாளையிலும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலும் உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்று அங்கேயும் எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்வார்கள். தனக்கு ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு துஆ, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆ இருக்கின்றது. அதை வைத்து யார் அந்த துஆவை செய்கின்றாரோ அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒருவருடைய உதட்டிலும் இன்னொருவருடைய கழுத்திலும் முத்தமிட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா காரணம் கேட்ட பொழுது, ஒருவர் வாளினால் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார், இன்னும் ஒருவர் நஞ்சூட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் என்று சொன்னார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், அந்த உங்களுக்கு என்று வழங்கப்பட்டிருக்க கூடிய அந்த துஆவை நீங்கள் பேர குழந்தைகளின் விடயத்தில் பாவித்து விடுங்களேன் என்று சொன்ன நேரத்திலே, இதை நான் கியாமத்துடைய நாளையில் என்னுடைய உம்மத்துக்காக வைத்திருக்கின்றேன் என்று சொன்னவர்கள் தான் எங்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, எந்த நேரமும் இந்த உம்மத்தை பற்றிய சிந்தனை, சாதாரண இரக்கம் அல்ல, பின்னால் வரக்கூடிய இந்த உம்மத்துடன் எங்களுடன் அவருடைய நேசத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால், ஒரு தடவை சொன்னார்கள், என்னுடைய நண்பர்களை காண எனக்கு, என்னுடைய சகோதரர்களை காண எனக்கு ஆசையாக இருக்கின்றது என்றார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்று அருமை சஹாபாக்கள் கேட்ட நேரத்திலே, நீங்கள் என்னுடைய தோழர்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள், நண்பர்கள், ஆனால் என்னை இதுவரையும் யார் காணவில்லையோ அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்னார்கள். தூபா லிமன் ஆமன பி வரஆனி மர்ரத்தன் வ தூபா லிமன் ஆமன பி வலம் யரனி சபஅ மிராரின், யார் என்னை பார்த்து ஈமான் கொண்டாரோ அவருக்கு ஒரு தடவை சுப செய்தி உண்டாவதாக, யார் என்னை பார்க்காமல் ஈமான் கொண்டாரோ அவருக்கு 7 தடவை சுப செய்தி உண்டாவதாக. இப்படியெல்லாம் இரக்கம் வைத்தவர்கள், அன்பு வைத்தவர்கள் தான் எங்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாயிஃபுடைய பயணத்தின் பொழுது
மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி இரு மலைகளுக்கு இடையில் இந்த மக்களை நசுக்கி விடவா என்று கேட்ட நேரத்திலே இப்பொழுது இல்லை என்றாலும் பின்னால் வரக்கூடியவர்களாவது என்னை ஏற்றுக்கொள்வார்கள், இவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று வேதனை கூட நோவினை கூட அடித்தவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று விரும்பியவர்கள் தான் எங்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்களுக்காக அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக என்று குறிப்பிட்ட நேரம் எடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்வது கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமல். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நிறைய ஸலவாத்துகள் வந்திருக்கின்றன, நிறைய சிறப்புகள் வந்திருக்கின்றன ஸலவாத் சொல்வதின் மூலமாக. மன் ஸல்லா அலைய வாஹிதன், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கின்றாரோ ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, அல்லாஹ் தஆலா அவருக்கு 10 விடுத்தங்கள் ஸலவாத் சொல்கின்றான். ஸலவாத் என்றால் 10 ரஹ்மத்துகளை அல்லாஹ் பொழிகின்றான். இன்னும் சில ஹதீஸ்களிலே 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான், 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகின்றான், 10 பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஒரு சிறியோரு வார்த்தை உடனே அல்லாஹ்வினுடைய விசேஷமான 10 ரஹ்மத்துகள் அப்படியே இறங்குகின்றது. யாருக்காவது ஒரு பிரச்சனை, ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் வந்து விட்டால் ஸலவாத்து சொன்னாலே அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத் அந்த இடத்தில் இறங்கித்தான் ஆகும். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்று ஓதினால் 10 அல்லாஹ் உடனே அந்த மனிதன் மீது இறக்கி விடுகின்றான். அப்படியான ஒரு அமல் தான் இந்த ஸலவாத். சில வார்த்தைகள், சில ஸலவாத்துகள், அல்லாஹும்ம அன்ஸில்ஹுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா, இந்த ஸலவாத்தை ஒருவர் ஓதுவாராக இருந்தால் நபியின் மீது இவருக்கு ஷஃபாஅத் செய்வது கடமையாக ஆகிவிடும். கியாமத்துடைய நாளையில் இதை ஓதக்கூடிய மனிதருக்காக வேண்டி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்தே ஆகுவார்கள். ஒரு நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அஸருடைய தொழுகைக்கு பின்னால் இருந்த அதே இடத்தில் யாருடனும் பேசாமல் சலாம் கொடுத்த அதே இருப்பில் இருந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா என்று 80 விடுத்தங்கள் ஓதுவாராக இருந்தால் 80 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 80 தாண்டினாக்களே குறவு. 80 விடுத்தங்கள் ஓதினால் 80 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே நாங்கள் இப்படியான ஸலவாத்துகள், ஸலவாத்துக்கென்றே மன்சிலில் 40 ஸலவாத்துகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களில் வந்த 40 ஸலவாத்துகளை ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மன்சிலில் ஒரு பகுதியாக எழுதியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து ஓதுவது வளமையாக ஓதி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத்துகள் இறங்கிக் கொண்டே இருக்கும். ஸலவாத்து எவ்வளவு சொல்ல வேண்டும்? ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய துஆவில் உங்களின் மீது ஸலவாத்தை 4 ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளவா? ஸலவாத்துடைய சிறப்பை சொன்ன பொழுது 4 ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளவா? 20 நிமிடங்கள் துஆ செய்தால் 5 நிமிடங்கள் உங்களின் மீது ஸலவாத்து ஓதுவது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லம், ஆனால் இன்னும் அதிகரித்துக் கொண்டால் சிறந்தது என்றார்கள். அப்படி என்றால் அரைவாசி நல்லம் இன்னும் அதிகரித்துக் கொண்டால் சிறந்தது என்றார்கள். அப்படி என்றால் 4 3 பகுதி நல்லம் இன்னும் அதிகரித்துக் கொண்டால் சிறந்தது என்றார்கள். உடனே அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய முழு துஆவையும் உங்களை மீது ஸலவாத்தாகவே நான் ஆக்கிக் கொள்கின்றேனே. அப்படி என்றால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உன்னுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள். துஆ என்பதே பாவ மன்னிப்பு தேடுவதும் தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கும் ஒரு செயல்தான்.
அது ஸலவாத்து சொல்ல 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து மனித புனிதனாக ஆக்குகின்றான். எங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். சில தேவைகள் சில நேரம் மறந்து விடும், சொல்ல மாட்டோம், துஆவிலே கேட்க மாட்டோம். ஆனாலும் தேவைகள் என்று வரும் பொழுது அல்லாஹ் அந்த அனைத்து தேவைகளை நிறைவேற்றி தருகின்றான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லும் பொழுது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே நாங்கள் ஸலவாத் ஒவ்வொரு நாளும் துஆவிலே ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஸலவாத்து ஓதவில்லை என்றால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. சில இடங்களில் ஸலவாத்து சொல்வது கட்டாயம். தொழுகையில் அத்தஹியாத்தில் ஸலவாத்து சொல்லித்தான் ஆக வேண்டும். 2 ஹுத்துபாக்களிலும், ஹுத்துபாவில் 2 ஹுத்துபாக்களிலும், அரபு ஹுத்துபா ஓதும் பொழுது 2 ஹுத்துபாக்களிலும் கட்டாயம் ஸலவாத்து வந்தே ஆகணும். இல்லை என்றால் ஹுத்துபா பாத்தில். மையத்து ஜனாசா தொழுகையில் 2வது தக்பீருக்கு பின்னால் ஸலவாத்து சொல்லியே ஆக வேண்டும். இல்லை என்றால் தொழுகை பாத்தில். ஸலவாத் என்கிறது அல்லாஹ் சில இடங்களில் அதை கடமையாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். நேரம் எடுத்து நாங்கள் இந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 100 விடுத்தமாவது, 100 தடவைகளாவது நாங்கள் ஸலவாத்து ஓத வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முக்கியமான மாணவர் தான் இமாம் முஸனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் கனவிலே காணுகின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றார்கள். உஸ்தாத் அவர்களே, நீங்கள் வஃபாத் ஆகிய பொழுது அல்லாஹ் உங்களுடன் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நான் ஓதி ஒரு ஸலவாத்தை கொண்டு அல்லாஹு தஆலா என்னை மன்னித்து சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தந்தான் என்று சொன்னார்கள். இவ்வளவு பெரிய இமாம் அவர்களுடைய தஹஜ்ஜுதை பற்றியோ அல்லது தான் எழுதிய கிதாபுகளை பற்றியோ இவைகளை சொல்லவே இல்லை. சொன்னது என்ன? அவர்கள் ஓதிய ஒரு ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் குல்லமா ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون. இதான் அந்த ஸலவாத். اللهم صل على محمد كلما ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون. இந்த ஸலவாத்தை நான் ஓதியதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் தந்து என்ன அப்படியே மன்னிச்சிட்டான் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் ஒரு ஸலவாத்தை வளமையாக ஓதி வருவதற்கென்று எடுத்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், இந்த உம்மத்தோட கொண்ட அன்பு, இரக்கம், இவைகளை எல்லாம் நினைத்து ஸலவாத்து ஓதி வர வேண்டும். இதுதான் நபியின் மீது இருக்கக்கூடிய உண்மையான அன்பும் பாசமும். சில சஹாபாக்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு நேசித்தார்கள் என்றால், எந்நேரமெல்லாம் நினைவு வருமோ அந்த நேரமெல்லாம் போய் முகத்தை பார்த்து விட்டு வருவார்கள். சாப்பிட்டு கொண்டிருந்தாலும், படுக்கையில் படுத்திருந்தாலும், நபியை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை வந்து விட்டாலே போய் அப்படியே முகத்தை பார்த்து விட்டு வருவது. எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் நாங்கள் அன்பு வைப்பதற்குரிய அடையாளம் என்ன, நேசம் வைப்பதற்குரிய அடையாளம் என்ன? இந்த நபியுடைய சிந்தனை, நபியுடைய எண்ணம் வரும்போதெல்லாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத், நபி மீது ஸலவாத்து சொல்றது.
சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், சலாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று நீங்கள் படித்து தந்திருக்கின்றீர்கள், ஆனால் ஸலவாத் எப்படி சொல்ல வேண்டும்? கேட்டவுடனே அத்தஹியாத்தில் வரக்கூடிய ஸலவாத் இப்ராஹிமியா என்று சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை படித்து கொடுத்தார். இப்படி நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். ஆனால் இதுதான் வார்த்தை, இதை மட்டும் தான் சொல்ல வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. பல ஸலவாத்துகள் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றன. சில உலமாக்கள் எல்லா விடயங்களும் உள்ளடக்கப்பட வேண்டும், அதே நேரம் வார்த்தை சிறியதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி, மூன்று விஷயங்கள் இதுல உள்ளடக்கப்படுகிறது. ஸலவாத் இருக்குது, சலாம் இருக்குது, அதோட சேர்த்து பரக்கத்துடைய வார்த்தையும் இருக்குது. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. இந்த மூன்று விடயங்களும் உள்ளடக்கக்கூடிய இந்த சிறிய வார்த்தையையும் உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் எப்படி நாங்கள் ஃபர்லான தொழுகை தொழுகின்றோமோ, முன்பின் சுன்னத்துகளுக்கு கவனம் கொடுக்கின்றோமோ, இது போன்று காலையிலும் மாலையிலும் அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது 100 விடுத்தங்கள் குறைந்தது நாங்கள் ஸலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டும். எத்தனை தடவைகளும் சொல்லலாம், என்ன வார்த்தைகளும் சொல்லலாம், எந்த நேரத்திலும் சொல்லலாம். சில மக்ரூஹான இடங்கள், பாத்ரூம் அப்படியான இடங்கள், விக்ர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட இடங்கள், இவைகளை தவிர எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நபி மீது ஸலவாத்து சொல்லலாம். சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்களை எழுதும் பொழுது நபி ஸல் என்ற அப்படி பிராக்கெட்ல போட்டுறது. இது ஒரு கூடாத ஒரு கெட்ட செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை பூர்த்தியாக எழுத வேண்டும். ஷார்ட்ல ஸல்லன்னு போட்டு போறது இல்லை. சிலர் வாசிக்கும் போதே நபி ஸல் அவர்கள் சொன்னார்கள். அங்க ஸல்லன்னு சொன்னதுக்கு நன்மையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு கிதாபில் ஒரு இமாமை பற்றி பார்த்து எனக்கு பேர் மறந்து விட்டது. கிதாப் அவர் எழுதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத்தை பூர்த்தியாக எழுதியதனால் அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படுகின்றார். நபி மீது ஸலவாத்தை பூர்த்தியாக அவர் எழுதியதனால் அல்லாஹு தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான். இதை ஒருவர் கனவில் காண்கின்றார். நான் கிதாபுகள் எழுதும் பொழுது பூர்த்தியாக ஸலவாத்தை எழுதியதனால் அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டான். எனவே நபி மீது ஸலவாத்து சொல்வது, நபியுடைய பெயரை எழுதும் பொழுது அதிலும் ஸலவாத்தை பூர்த்தியாக எழுதுவது, இவைகள் அனைத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய நன்மைகளை வைத்திருக்கின்றான். எனவேதான் இந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கின்றோம். இந்த நாளில், இந்த மாதத்தில் மாத்திரம் இந்த ஸலவாத்தை, நபி மீது புகழை, நபி மீது அன்பை, நேசத்தை சுருக்கி விடாமல் மௌத்து வரைக்கும் வாழ்நாள் முழுக்க அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசித்து ஸலவாத்து சொல்லி அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله.